ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு ஹாப்பி நியூஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருந்த இந்த கேக் வந்து நானே பண்ணது. வீட்டில் கேக் பேஸ் பண்ணி க்ரீம் எல்லாமே நானே பண்ணது. ஸோ நான் பேக்கிங் கிளாஸ்லாம் போகல, நிறையா வீடியோஸ் பார்த்து நிறையா தப்பு பண்ணி நானே கற்றுக்கிட்டது தான். ஸோ நான் என்னெல்லாம் தப்பு பண்ணி என்னெல்லாம் சரி பண்ணிக்கிட்டேன், அந்த கேக்கில் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது ஒரு 8 இன்ச் டின் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதை ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் ரிஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். கீ இல்லைனா பட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமேட்டு ரவுண்ட் கலரில் கட் பண்ண பார்ச்மெண்ட் பேப்பரையும் வச்சுட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கேக் டின்னில் பார்ச்மெண்ட் பேப்பர் ரொம்ப அவசியம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். நான் 80 கிராம் மைதா எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. அரை டீஸ்பூன்லேயும் பாதி, அதாவது 1/8 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் பழசாக இருக்கக்கூடாது, புதுசாக இருந்தாலே கேக் நல்லா வரும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஜலிச்சு எடுத்து வச்சதுக்கப்புறம் இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு இதில் 3 முட்டை சேர்த்துக்க போகிறேன். இந்த 3 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும்தான் நான் சேர்த்துக்க போகிறேன். மஞ்சக்கருவை தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். நம்மளோட கேக் வந்து சாஃப்டாக வர்றதுக்கு முதல் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த எக் ஒயிட்டு தான். ஸோ இப்போ எடுத்து வச்சுருக்க மஞ்சக்கருவில் ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துட்டு வயர் விஸ்க் வச்சு நல்லா கலந்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது 3 முட்டையோட வெள்ளைக்கரு நம்ம ஒரு பவுலில் வச்சுருக்கோம் இல்லையா, இதை எலக்ட்ரிக் பிளெண்டரில் போட்டு நல்லா ஃபோம் வர்ற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம. இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபோமி கன்சிஸ்டன்சிக்கே நல்லா விப் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஸ்மூத்தியான கன்சிஸ்டன்சி வரும். அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 80 கிராம் ஐசிங் சுகர் எடுத்துக்க போகிறேன். ஸோ மைதா மாவும் ஐசிங் சுகரும் ஒரே அளவில் தான் இருக்கணும். வேணும்னா சர்க்கரை இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட குறைய எடுத்துக்கலாம். இந்த எடுத்து வச்சிருக்கிற 80 கிராம் சர்க்கரையை பார்த்தீங்க அப்படின்னா 3 பாதியாக பிரித்து சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை ஒட்டுக்கா சேர்த்துக்க கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட் அடிச்சுட்டு அடுத்த பேட்ச் சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட், அந்த மாதிரி 3 பேட்சாக நல்லா சாஃப்ட் பீக்ஸ் வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்ட் பீக்ஸும் நல்லா ஸ்மூத்தியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எக் யோக் இருக்கு இல்லையா, மஞ்சக்கருவு, அதையும் சேர்த்துட்டு இப்போ இதை மீடியம் ஸ்பீடில் வந்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணாதீங்க, நம்ம எக் ஒயிட் அடித்து வச்சுருக்கிற ஃபோமி கன்சிஸ்டன்சி போயிடும். பிளேடில் பேட்டர் ஒட்டாமல் வரணும்னா ஸ்பீடை லோ பண்ணிவிட்டு மெதுவாக மேலே புல் பண்ணி டக்குன்னு ஆஃப் பண்ணிங்கன்னா பிளேடில் வந்து எந்த பேட்டரும் ஒட்டாமல் வந்திருக்கும். இங்கே பாருங்கள். இப்போ இதில் நம்ம ஜலிச்சு வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸை பாதியை மட்டும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹார்டாக மிக்ஸ் பண்ணுறதுனாலையும் நம்ம கேக் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்டாக தான் வரும், விசில் விட்டுடும். அதே மாதிரி கேக் வந்து ரைஸ் ஆகாது. இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு ஜலிச்சு 2 பேட்சாக மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெவியாக மிக்ஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஒயர் விஸ்க் இருந்துச்சுன்னா கூட அதை கூட வச்சு நல்லா மைல்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு குட்டி பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்சுருந்த பால், அதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். இதில் ஒரு அரை டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பைனாப்பிள் கேக். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரில் ஒரு சின்ன ஸ்பேச்சுலா மட்டும் எடுத்து இந்த பால் மிக்சர் கூட சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு வேகமாக அதில் ஊற்றாதீங்க. ஒரு ஸ்பூனை இடையில வச்சுட்டு அது மேலே பட்டு அந்த கேக்குக்குள்ளே விழுகிற மாதிரி ஊற்றிக்கிட்டிங்கன்னா ஸோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதில் ஊற்றுனதுக்கப்புறம் ஸ்பேச்சுலா வச்சுட்டு மறுபடியும் நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பைனாப்பிள் கேக்குங்கிறதுனால நான் வந்து எல்லோ கலர் ஜெல் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். லிக்விட் ஃபுட் கலர் யூஸ் பண்ணக்கூடாது எப்போவுமே கேக்குக்கு. நீங்கள் வந்து ஜெல் ஃபுட் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப நல்லா வரும். ஸோ கலர் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ நல்லா இந்த கட் ஃபோல்டு மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க டின்னில் இதை ஊற்றிக்கலாம். இன்னொரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேக் பேட்டர் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது. மிக்ஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டின்னில் ஊற்றிடணும். அதனால தான் நான் முதல்லே வந்து டின்னை வந்து க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன்.
இப்போ அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 160 டிகிரி செல்சியஸ்க்கு 30 மினிட்ஸ் நல்லா பேக் பண்ணிக்கோங்க. கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிக்கும். இப்படி டேப் பண்ணி ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ 30 மினிட்ஸில் கேக் வந்து பேக் ஆனதுக்கப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா 1 ஹவர்ஸ் ஆச்சு இதை நல்லா காயறதுக்கு. ஸோ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த கேக்கை வந்து டீமோல்ட் பண்ணணும். நல்லா ஆற விட்டுருங்க கேக்கை. இப்போது டீமோல்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கேக் வந்து சூப்பராக டீமோல்ட் ஆகி வந்துடும். பின்னாடி இருக்க பார்ச்மெண்ட் பேப்பரை எடுத்துகிட்டு பாருங்கள். எங்கிட்ட இருக்கிறது கன்வெக்ஷன் அவன் தான். ஸோ அந்த கன்வெக்ஷன் அவன்லேயே எவ்வளோ சூப்பராக கேக் வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக ரொம்ப சாஃப்டாக இருந்தது. இப்போ இதை ஒரு பெரிய பிளேட் மாதிரி இருக்கிற நைஃப்பில் வந்து நம்ம வந்து மேலே இருக்கிற பார்ட்டை வந்து அப்படியே ப்ரௌன் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு கேக்கை வந்து 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மெதுவாக சன்னமாக கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேக் வந்து ஈவனாக கட் பண்ணுறதுக்கு வரும். இப்போ பாருங்கள் கேக் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு, சூப்பராக பேக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம ஐசிங் பண்ணுறதுக்கு விப்பிங் க்ரீம் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துகிட்டு 1 டம்ளர் ஐஸ் வாட்டர் சேர்த்துட்டு விப்பிங் க்ரீம் பண்ண போகிற பவுல், அதுக்கப்புறமேட்டு நம்ம பீட்டரோட ராட், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா 1/4 கப் வந்து விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். விப்பிங் க்ரீம் கட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் கூலாக இருக்கும்போது எடுத்து வச்சு இந்த மாதிரி விப் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகரும் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸும் சேர்த்து நல்லா ஹை ஸ்பீடில் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கண்டினியூஸாக இந்த மாதிரி கீழே ஐஸ் க்யூப்ஸ் வச்சு பீட் பண்ணுறதுனாலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீம் சூப்பராக வந்துடும். எனக்கும் விப்பிங் க்ரீம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வரல, ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் வந்தது. இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து விப்பிங் க்ரீம் வரும். எடுத்ததும் ஹை ஸ்பீடில் அடிக்காமல் லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீட் பண்ணிங்கன்னா விப்பிங் க்ரீம் வந்து சூப்பராக வந்திருக்கும். இந்த மாதிரி நம்ம பவுலில் கவுத்தும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விப்பிங் க்ரீம் வந்து விழுகக்கூடாது, அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இது கூடயும் நான் வந்து ஜெல் ஃபுட் கலர் எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் நம்ம ஐசிங் பண்ணுறதுக்கு விப்பிங் க்ரீமு. ஸோ இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஐசிங் பண்ணிட்டு எப்படி டிசைன் பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கலாம். இப்போது ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் வச்சுட்டு அது மேலே கேக் பேஸை வைங்க. ஃபஸ்ட்டு மேலே கட் பண்ண பீஸை வச்சுக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்துட்டு கேக்கை வந்து ட்ரை ஆக விடாமல் பார்த்துக்குவோம், அதுக்காக தான் இந்த வந்து சர்க்கரை தண்ணி நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போது ஒரு பைப்பிங் பேக்கில் விப்பிங் க்ரீம் சேர்த்துட்டு இந்த மாதிரி பெருசாக நாசல் மாதிரி கட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக ஃபுல்லாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை டேரெக்டாக நீங்கள் அப்படியே க்ரீமை போட்டு அப்ளை பண்ணுறதுனா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ க்ரீம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சுட்டு திருப்பி நீங்கள் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். நம்மளோட விப்பிங் க்ரீம் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறது ஈவனாக வரும். ஸோ நல்லா ஸ்மூத் டெக்ஸ்சரில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஈவனாக வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கேக் வச்சுக்கலாம். கேக்கோட பேஸ் வந்து நீங்கள் மேலே வச்சுக்கிட்டிங்கன்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவனாக வரும். நம்ம வந்து விப்பிங் க்ரீம் வைக்கும்போது இதையும் சர்க்கரை தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு மறுபடியும் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் எடுத்துகிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி அப்ளை பண்ணோமோ அதே மாதிரி கீழே இருக்க போர்டை நல்லா திருப்பி ஈவனாக இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா க்ரம் கோட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேக் மேலே இந்த மாதிரி கொஞ்சமாக க்ரீம் வச்சு ரொம்ப ஃபுல்லாக அப்ளை பண்ணாமல் ஓரளவுக்கு கோட் பண்ணி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மேலே எல்லாம் நல்லா ஈவன் பண்ணி விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற க்ரீமை எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துருங்க. ஓரளவுக்கு அப்ளை ஆகிருந்தால் போதும். இப்போ இதை ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இப்படி செட் பண்ணுறதுனால மேலே நம்ம இன்னொரு தடவை ஐசிங் பண்ணும்போது கீழே வச்சுருக்க க்ரீம் வந்து இன்னொரு தடவை வெளியில் வராது. ஸோ மேலே திரும்பவும் விப்பிங் க்ரீம் வச்சுட்டு எப்பவும் போல் ஐசிங் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிற விப்பிங் க்ரீம் வந்து தொடச்சிட்டு வராது. ஸோ சூப்பராக உங்களுக்கு வந்து ஈவனாக வரும். இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு நீங்கள் ஈவன் பண்ணும்போது அந்த ஸ்பேச்சுலாவை தொடச்சிட்டு எக்ஸ்ட்ரா விப்பிங் க்ரீம் எடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ஷார்ப் எட்ஜஸ் ஓரளவுக்கு வரும். எனக்கும் ஸ்டார்டிங்கில் வரல, நான் பண்ண தான் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச நாசலில் உங்களுக்கு பிடிச்ச டிசைனாக போட்டுக்கோங்க. நான் போடும்போதே தெரியும் அந்த க்ரீம் டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்மூத்தாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்கள் வந்து க்ரீமை வந்து டிசைன் பண்ணிக்கலாம் கேக்கை.
ஸோ நான் இன்னைக்கு வந்து அவசரத்தில பண்ணதுனால எனக்கு பெருசா ஐடியா இல்ல. ஸோ இது வந்ததே வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஹேப்பியா இருந்துச்சு. ஸோ ரொம்ப சூப்பரா இருந்தது. கேக்கும் சரி, டிசைனும் சரி பார்க்கறதுக்கும் ரொம்பவே அழகா இருந்தது. இது மேல லைட்டா நான் வந்து சில்வர் பால்ஸ் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்குமே கேக் வந்து ரொம்ப சூப்பரா வரும். நானும் கிளாஸ் எல்லாம் போக கிடையாது. நெறைய வீடியோஸ் பார்த்து கத்துக்கிட்டது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சான்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணுங்க. நான் இனிமேல் எதனா செஞ்சேன்னாலும், கேக்ல எனக்கு எதனா தப்பு வந்தாலும் அத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.